எப்படி நண்பா இருந்துச்சு? செமையா இருந்தது. எனக்கு அக்லியில உண்மையா பிடிச்சிருந்தது. படம் கொஸ்டினே பண்ண முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே ஃபீல் படத்தையும் என்ஜாய் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபைட் சீன்ல அசத்திட்டாரு தலை. நல்லா பண்ணாரு. காமெடியில சிரிக்கிறது ஸ்டாப் பண்ண முடியல, அவ்வளோ காமெடியா இருந்துச்சு. இல்ல இப்ப ஆயிட்டேன். இப்ப பெங்களூர்ல இருந்துதான் வந்தேன், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் வந்து டபுள் ஆக்டர், அது இன்டர்வல்ல தான் தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபைட் சீன்ஸ், இப்போ டான்ஸ் ஸ்கில்ஸ், இது மியூசிக், எதுலையுமே குறைய சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. She's giving negative review bro. படம் சூப்பரா இருக்கு bro. தரமா இருக்கு படம். தல ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கரமான ஒரு ட்ரீட். எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க செகண்ட் ஹாஃப்லாம். ஸோ வேற லெவல் படம். அர்ஜுன் தாஸ்லாம் சுமார் தான் ப்ரோ. அஜித் தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரும். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா. அதெல்லாம் செம்ம ஜாலியா இருந்துச்சு. அது காமிச்சிருக்க வேணாம்னு தோணுச்சு ட்ரெய்லர்ல. மற்றபடி சூப்பர் படம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தியேட்டர் ட்ரீட் ஃபேன்ஸுக்குலாம். நீங்க இப்பதானே கேட்டு போனீங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. எனக்கு கம்ப்ளீட்டா மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்ப்ளீட் சம்பவம், கம்ப்ளீட் பேக்கேஜ். இது ஃபேன் பாய் சம்பவம் தான். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவிபி அவரோட பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. அர்ஜுன் தான் சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 100% ஃபன் கேரண்டி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கேட்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே நல்லா டஃப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி ஆப்வியஸ்லி. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டா பிரிக்கலாம். 3 பார்ட்ல எந்த பார்ட்டை பாசிட்டிவா நீங்க ரசிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்லி பார்ட்டை தான் பயங்கரமா எடுத்திருக்காங்க. அக்லி பார்ட்டுக்கு எழுதின ஸ்கிரிப்ட் வந்து தி பெஸ்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் பயங்கர எல்லாம். அந்த 3rd பார்ட் வந்து எல்லாருமே பாராட்டணும். எடிட்டரை, ஸ்கிரிப்ட் ரைட்டரை, டைரக்டர், மியூசிக் எல்லாமே பக்கவா இருந்தது. இந்த 3 பார்ட்ல ரசிக்கும்படினா அக்லி பார்ட் தான். குட் பார்ட்ல அவ்வளோ ஒரு டச்சிங்கா இல்ல. பார்ட்ல அதுவும் அவ்வளோ டச்சிங்கா இல்ல. செகண்ட் ஹாஃப்காக நீங்க செகண்ட் டைம் பார்க்கலாம். ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இந்த மூவி. ஸோ அக்லி பார்ட்காக நீங்க செகண்ட் டைம் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் அவ்வளோ நல்லா இல்லை. அதெல்லாம் கோட்டை காசு அள்ளிடும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா லாஜிக் கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பார்ட்ல வந்து அஜித் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. ஸ்பெயின் ஜெயில இருந்து தான் வெளியே வராரு. அவரை வரவேற்று கொண்டாடுறது பாத்தீங்கன்னா தமிழ் ஜனங்களா காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடம்லாம் லாஜிக் கோட்டை. ஸ்பெயின்ல ஏது அவ்வளோ தமிழர்கள் உட்காந்து ட்ரம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடம்லாம் லாஜிக் கோட்டை இருக்கு. பட் இதெல்லாம் மறக்கிற மாதிரி செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸை நல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிங்ஸ்லே பாத்தீங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்ற பாட்டுக்கு பக்காவா டான்ஸ் ஆடி இருக்காரு. அது நல்லா இருக்கு. அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு ஒண்ணு சிம்ரன் மாதிரி ஆடி இருக்காங்க, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்ட்டு. பட் அது வந்து சிம்ரனை பார்த்த நமக்கு சிம்ரனோட ஸ்கெட்சே பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்கெட்சுக்கு இந்த ஸ்கெட்ச் சூட் ஆகல. பட் ஸ்டில் யூ கேன் என்ஜாய். அர்ஜுன் தாஸ் வந்து கைதியில பார்க்கும்போது அந்த வில்லன் வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். ஒரு யங்கான வில்லனா பயங்கரமா இருக்கும்.
இதுல கொஞ்சம் மிடில் ஏஜ் வில்லன் மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த இதுல வந்து கொஞ்சம் பயமாவும் பயங்கரமா யாரா இவன் புதுசா இந்த கலக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கைதியிலாம். ஸோ அந்த டச் மட்டும் கொஞ்சம் லைட்டா குறையுது, அவ்வளவு. மற்றபடி ஓகே. படம் வந்து தலைவர்கள் ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடுற மாதிரி, தலை ரசிகர்கள் மெயினா தலை ரசிகர்கள் நான் பார்த்து சந்தோஷமா இருந்தேன். இந்த படம் ஃபுல்லாவே நான் வந்து ஒரு சிறப்பா தலையை பார்த்தேன்ற ஒரு திருப்தி இருந்தது. அது நம்ம தலை ஒரு 5 படத்தை நினைவூட்டுற மாதிரி பழைய சீன்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க. அதுல மெயினா சகலகலா வல்லவன் பாட்டு போட்டு அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேவ்ஸ் அதிகமா இருந்தது. படம் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது. அர்ஜுன் தாஸ் அவரு பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டர் காட்டி நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாரு. அவரு வில்லத்தனத்தை வந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா அவரு தலைக்கு ஈக்குவல் இருக்கும்போது அவர் எப்படி ஆக்ட் பண்ணுன்றத வந்து சிறப்பா காட்டியிருந்தாங்க. குட் நைட் படம் பார்த்துட்டு வரோம். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அஜித்தோட ஒரு பில்டப்லேயே போயிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி அங்கே நிறைய பிட்ஸும் வருது. 45 மினிட்ஸ் வரைக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் கொஞ்சம் லாகுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் படம் உண்மையிலே சூட் பிடிக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லா ஒரு மீம்ஸ் மாதிரி தான் இருக்கு. படத்துல வந்து கதையே இல்லை, ஃபுல்லா வந்து கமர்ஷியலா தான் படம் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி மீமா தான் அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போகுது. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், பழைய அஜித் படங்களோட ரெஃபரன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. தமிழ் சினிமால இருந்து ஃபேமஸ் டைலாக்ஸ் நிறைய ரெஃபரன்ஸ் படத்துல, நிறைய தமிழ் சினிமா பாட்டு. படத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா சிம்ரனோட ஒரு கேமியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அதில் தொடும் பேசும் சுல்தான பாட்டை வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணிட்டு பிரியா வாரியர் வந்து அதுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப தெறிக்க விடுது. கதை ஒன்றும் கிடையாது. படம் நீங்க வந்து ஒரு தடவை பார்க்கலாம். நார்மல் ஆடியன்ஸ், அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு விருந்து. ரிப்பீட் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கதை இல்லாம ஜஸ்ட் வந்து மீம்ஸோட தான் படம் ஓடுது. அர்ஜுன் தாஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு வேற ரேஞ்சில் வந்து அவருக்கு வந்து இந்த கேரக்டர், அவர் டபுள் ஆக்ஷன் வேற பண்ணியிருக்காரு. அவர் தான் மெயின் வில்லனு. அஜித் வர்சஸ் அர்ஜுன் தாஸ் டோட்டல் படமும் வந்து போகுது. அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷனுக்கெல்லாம் அந்த ஒத்தையர் தாரா அப்படிங்கிற சாங்கெல்லாம் வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதான் ஃபுல்லாக வந்து படம் வந்து ஒரு ஸ்டோரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மீம்ஸாக தான் இந்த படம் வந்து டோட்டலாகவே போகுது. ஸோ அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பிரசன்னா நடிச்சிருக்காரு, பிரபு நடிச்சிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே படத்துல கனெக்ட் ஆகிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. படத்துல வந்து ஒரு கதை கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான். நீங்க மீம்ஸ் பார்க்குற மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காம ஒவ்வொரு இடமே நீங்க வந்து ஒரு இது பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து தனியாக சொல்லி ஆகணும். உண்மையில அது சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துருக்காரு. இது இங்க எங்க மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்னா, டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கூட தான் நடிச்சு டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு அஜித் சார் கூட ஒரு படம் கிடைச்ச உடனே, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து திடீர்னு இப்போ அஜித் சாரோட படம் நம்ம டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சா நம்ம அஜித் சார் இப்படி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்துட்டாரு. ஆடியன்ஸ் நம்ம வந்து அப்படி பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்டார் படமும் நம்ம வரிசையாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்க இந்த படம் நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இவர் அதை வந்து அஜித் சாருக்கு ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்து கொஞ்சம் வந்து மற்ற ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கெடுத்துட்டாருன்னு தான் சொல்லலாம். அஜித் ஆடியன்ஸ்க்காக மாத்திரம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடம் வந்து அந்த மாதிரி போகுது. ஏன்னா எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து ஒரு சீன் ஆஃப்டர் சீன் வந்து கதை மூவறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஜித் சாரோட பில்டப். ஏன்னா ஒரு ஹீரோட பில்டப் வந்து நம்ம ஓப்பனிங் சீன் எல்லா ஹீரோஸுக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு சீன் ஒரு சீக்வன்ஸ் வச்சாங்கன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வெறும் வந்து அஜித் சாரோட பில்டப் தான். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இன்னொன்று அவர் வந்து கதை எதுவுமே வச்சுக்காம மேற்காண்டின்லாம் ஒரு நல்ல கதை வச்சுட்டு அதுக்கு மேலே கமர்ஷியல் டிராவல் பண்ணாரு. இங்கே கதை இல்லாமல் வெறும் கமர்ஷியல் டிராவல் பண்ணது இந்த ஒரு படத்துக்கு மைனஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள்.